என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாயையும் தமிழையும் வணங்கி எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் எங்கள் படிக்காத பாக்கங்களின் படக்குழுவின் சார்பாக வருக வருக என உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் எடுத்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு படம் எடுத்தோம் ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான படம் அல்ல, இது ஒரு பாடம், ஒரு விழிப்புணர்வு பாடம். இந்த படத்தை இயக்குனர் என்கிட்ட கதை சொன்னார். அந்த கதையை கேட்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த, நான் பதுக்கி வச்சிருந்த, நான் தேக்கி வச்சிருந்த எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில் அந்த கதையை சொன்னார். நிச்சயமாக இந்த படத்தை நம்ம எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அவங்க இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த படம். உண்மையிலே இந்த அற்புதமான படத்தை எனது அன்பு இயக்குனர் செல்வ மாதப்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தறல் நீங்கள் கொடுக்கலாம். இதை ஏதோ பேசுகிறோம் பார்க்குறங்கிறது முக்கியம் இல்லைங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 100 ரூபா கொடுத்தா சில்வர் தட்டு வாங்கலாம், ஒரு 500 ரூபா கொடுத்தா பித்தளை தட்டு வாங்கலாம், ஒரு 5000 ரூபா கொடுத்தா தங்கத்தட்டு வாங்கலாம். ஆனால் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே தட்டு உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான். அதற்காகத்தான் இந்த போராட்டம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது என்பதை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், மக்களுக்கு போய் எப்படி செய்திகளை கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்களும் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ 100% எஃபெக்டை போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே அது இன்னைக்கு சொல்லணும்னா இந்த படத்தில் 2 பாடல் ஐயா எழுதியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த படத்திலே வராத மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஐயா சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பாடல் இந்த சமூகம் உங்களை பாராட்டும் சொல்லி இயக்குனருக்கு ஐயா தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த விழாவுக்கு நிச்சயமாக நான் வரேன்னு சொல்லி ஐயாவே முன்னணி கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். வைரம் இங்கே அமர்ந்து இருக்க பொழுது முத்து நான் என்ன பேச, எல்லாரையும் ஐயா அவர்கள் பேச என்று சொல்லி இன்னும் நிறைய பேச வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஆசையும் அதிகமாக இருப்பதால் இன்னும் என்னை போன்று நிறைய நண்பர்கள் பேச காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவைகளை பார்த்துவிட்டு எங்களை அழகாக படம் பிடித்து காத்து கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும், ஏன்னா மிக மிக முக்கியம் நீங்கள் தான். நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத விட நாங்கள் எப்படி சொல்கிறோம், அதை எப்படி எழுதணுங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு சொல்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்து நண்பர்களுக்கும், இந்த படம் எல்லாருக்கும் போய் சென்றடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மிகப்பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில் அப்படி சொல்லிட்டு இந்த பேச வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது எனக்கு முதல் மேடை. ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நம்மளை விட ஜாம்பவான்கள்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும், அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மற்றும் இந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று அனைவரையும் வணங்கி வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த படிக்காத பக்கங்கள் எப்படின்னா, ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு சிலதை மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ இது பண்ணியிருந்தா இது ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி. அந்த மிஸ் பண்ண விஷயந்தான் இந்த படிக்காத பக்கங்கள். ஸோ நீங்கள் படம் நாங்கள் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி, சில பெண்கள் சில இடத்துல மாட்டிப்பாங்க. ஒரு பிளாக்மெயில் ஆகுறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அவங்க சிந்திக்கணும். சிந்தித்து செயல்பட்டால் அட்லீஸ்ட் நம்ம எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த படிக்காத பக்கங்களில் நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், அதுதான் படிக்காத பக்கங்கள். அப்புறம் இதில் இருக்கிற பாடலை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பாடலில் 2 சுச்சுவேஷன் தான். முதல் சுச்சுவேஷன், எல்லா மதுக்கடையிலும் பாடல்களை ஆதரித்து தான் பாடல் எழுதியிருக்காங்க. முறை ஒரு மதுக்கடையில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 100 தடவை கேட்பாங்க. ஒருத்தர் குடிக்கிறதே விட்டார். ஸோ நீங்கள் இந்த பாடலை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஐயாவை எல்லாம் சொல்லுவார். ஏன்னா நாங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார், இயக்குனர் செல்வ மாதப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள். நல்ல ஒரு பொய்டிக்கான தலைப்பை வச்சுருக்காங்க. அதற்கு வந்து வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் கிடச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா வைரமுத்து சாரோட நான் வந்து நிறைய படங்கள், நாட்டாமை, கேப்டன், சின்ன மேடம், ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு வந்து அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் கூட படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை. அப்போவெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனோ ஒரு சிங்கிள் ட்ராக்கு எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க, பாட்டு கிட்டாகும், படம் போகணும். பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைரமுத்து சாரை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகலை. அவர் 1 hour வந்து சிட்டிங் உட்காந்துதே அந்த சாங் ஓகே ஆகிரும். ஏன்னா வெறும் டியூனை தத்தக்காரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோடு அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு, உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ் பணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக. அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் டியூன் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்றைக்கி வைரமுத்து சார் இருந்தார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் வந்து நான் டியூன் இப்படி பாடுறேன், தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படியெல்லாம் எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே நல்லாவே இல்லையே அப்படின்ட்டாரு. அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புள்ள இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து கம்போசர்ஸுக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட வந்து நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்ன, அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி அந்த கதை சொல்லும்போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.